வணக்கம். நான் உங்கள் ஆர்ச்சி ரஞ்சித். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 29/6/2026 திருப்பத்தூர் மாவட்டம். வாரம் வாரம் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை அதிகாலை ஒரு 6 மணிலேருந்து 9:30 வரை நடக்கக்கூடிய நாற்றம்பள்ளி ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஆடுங்க எந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க, அப்படி விலை நிலவரம் எப்படி இருக்குது வீடியோ மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த சந்தையில் அதிகமாக வளர்ப்பு குட்டிங்க, அப்படியே பார்த்தீங்கன்னா சினை ஆடுங்க கிடாங்கெல்லாம் இந்த சந்தையில் எதிர்பார்க்கலாம். இது போன்ற வீடியோக்களை நீங்கள் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மேலே பெல் ஐக்கன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இன்று விலை நிலவரம் எப்படி இருக்குன்ட்டு இந்த வீடியோ மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். 2 செம்மறி ஆடு பாருங்கள். ஒரு குட்டி பொட்டைக்குட்டி ஒன்று போட்டிருக்கு. ஜோடி பார்த்தீங்கன்னா 2 ஆடு ஒரு குட்டியோடு சேர்த்து 30,000 சொல்லியிருக்காரு விலை. ரெண்டுமே நல்லா சூப்பரான ஆடுங்க, செம்மறி ஆடுங்க. குட்டி பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. நல்ல தரமான ஆடுங்க. செம்மறி ஆடுங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ தாங்க கொண்டு வந்தாங்க, ஒரு 6 மணி போல் இப்போ தான் கொண்டு வந்தாங்க. அப்படியே ஆடுங்க பாருங்கள். ஜோடி 30,000 சொல்லி சரியாக 29,000 சொல்லியிருக்காரு விலை. ரெண்டு கிடா குட்டிங்க பாருங்கள், வளர்ப்பு குட்டிங்க, நல்லா சூப்பரான குட்டி. ஜோடி நல்லா சூப்பராக இருக்குங்க. மொட்டை குட்டிங்க தான். ஜோடி நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த ஜோடி பார்த்தீங்கன்னா 32,000 சொல்லியிருக்காரு ஜோடி. இதை முன்ன பின்ன அனுசரித்து வாங்கிடலாம். வளர்ப்புக்கு ஏற்ற குட்டிங்க சொல்லலாம், சூப்பராக இருக்குது பாருங்கள் ஹைட்டு. ஜோடி 32,000 சொல்லியிருக்காரு இந்த குட்டிங்க. 2 கிடா கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். நல்லா ஒரு பெரிய கிடா ஒன்று, ஒரு மீடியம் சைஸில் ஒரு கிடா ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, வெள்ளாட்டு கிடாங்க. குட்டிங்க பார்த்தீங்கன்னா காலையில் நிறைய குட்டிங்க இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. கிடா கொட்டுங்க நல்லா அற்புதமாக இருக்குது பாருங்கள் குட்டி. இந்த கிடா நல்லா பெரிய சைஸு கிடாங்க. ரேட்டும் அப்படியே கேட்டுன்னு இருக்காரு. அது மூத்தனால பேல முதல்ல போய் சும்மா பிடிச்சி ஓசியா பல்லு வச்சிருக்கான்னு கேட்போம் இந்த பேர். வளர்ப்பு குட்டிங்க. ஒரு 3 குட்டி இருக்குது, வெள்ளாட்டு குட்டிங்க, நல்லா சூப்பரான குட்டிங்க. 3 நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள், வளர்ப்புக்கு ஏற்ற குட்டி. அப்படியே எத்தனை மாத குட்டிங்க கேட்டு பார்ப்போம். அண்ணா இது எத்தனை மாதம் குட்டினா? 3 மாதம் கூட. எந்த ஊர்ண்ணா நீங்கள்? புதுப்பேட்டை. புதுப்பேட்டிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 3 மாத குட்டி தாங்க சொல்லியிருக்காங்க. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் வளர்ப்பு குட்டிங்க. ஸோ ரேட்டு சொல்லலை. ஸோ அப்படியே குட்டி பாருங்கள்.
ஸோ ஃபுல்லாக செம்மறி ஆடு பாருங்கள், இல்லை குட்டிங்க ஆடுங்கள்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ வளர்ப்பு ஆடுங்க. ஸோ அப்படியே கிடா குட்டிங்கெல்லாம் இருக்குது. நல்லா சூப்பரான குட்டிங்கெல்லாம் இருக்குது பாருங்கள். இதில் கிடா குட்டிங்க. சரி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா செம்மறி ஆடுங்க தான். ஸோ நல்லா அற்புதமான ஒரு ஜோடி கிடா கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். நல்லா சூப்பரான கிடாங்க. ஸோ வெள்ளாட்டு கிடாங்க. ஸோ நல்லா தரமாக இருக்குது பாருங்கள் வளர்ப்பு கிடாங்க. ஏன்னா பல்லு போட்டுக்குதானேண்ணா? பல்லு வைக்கல. இது எத்தனை வருஷம் கிடா இருக்குண்ணா? ஒரு வருஷம் கிடாய். புதுப்பேட்டை தானே நீங்கள்? புதுப்பேட்டை தானே? விளக்கல் நாத்தம். ஓகே. நீங்கள் எத்தனை வருஷமாக வியாபாரம் பண்ணுறீங்கண்ணா? 20 வருஷம். ஸோ ஒரு 20 வருஷம் நான் வியாபாரம் பண்ணுறாங்க. ஸோ விளக்கல் நாத்தம். ஸோ அந்த ஊர்லேருந்து ஸோ ரெகுலராக எட்டுன்னு வருவார். ஸோ ஜோடி கிடா சூப்பராக இருக்குது. இந்த ஜோடி எவ்வளோ சொல்லிக்கிறீங்கண்ணா? 45. ஃபைனலாக எவ்வளோ வந்தால் முடிக்குவீங்க? 42-43. ஓகே. ஸோ 45 சொல்லி ஸோ 42-43,000னா ஃபைனலாக முடிச்சிடலான்னு சொல்லியிருக்காருங்க. இன்னும் பல்லு வைக்கல. ஸோ ஒரு வருஷம் கிடா சொல்லியிருக்காரு. ஸோ இந்த குட்டி நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா அற்புதமான குட்டிங்க, கிடா குட்டிங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல்லு வைக்காத குட்டிங்க. இது வெள்ளை குட்டி என்ன இந்த குட்டிங்க? இது ஸோ வெள்ளை குட்டியிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த குட்டிங்க. இது எத்தனை வருஷம் இருக்குண்ணா? 4 மாதம். 6 மாதம். ஓகே. இந்த ஜோடி எவ்வளோ சொல்லிங்கண்ணா? 27. ஸோ இந்த ஜோடி பார்த்தீங்கன்னா 27 சொல்கிறே இருக்காரு. ஸோ ஒரு 6 மாதம் குட்டிங்க. ஸோ இது ஃபுல்லாக செம்மறி ஆட்டு கிடா குட்டிங்க தான். ஃபுல்லாகவே செம்மறி ஆட்டு கிடாங்க. ஸோ பல்லு வைக்காத கிடாங்க. ஸோ ஒரு கிடா பார்த்தீங்கன்னா 9,000 சொல்கிறாரு. ஸோ ஜோடி பார்த்தீங்கன்னா 19,000 கிட்ட சொல்லியிருக்காருங்க. நல்லா சூப்பரான குட்டிங்க. எல்லாமே வியாபாரிங்க தான். ஸோ கொண்டு வருவாங்க, ரெகுலராக வரவங்க தான் கொண்டு வருவாங்க. ஸோ இதுங்கேயும் ஒரு 6 குட்டி இருக்குங்க. ஸோ வளர்ப்பு குட்டிங்க. ஸோ கிடா குட்டிங்க பாருங்கள். நல்லா ஒரு 6 குட்டி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு குட்டி பார்த்தீங்கன்னா 11,000 விலை சொல்லியிருக்காரு. ஸோ குட்டி ஷைனிங் எல்லாம் நல்லா சூப்பராக இருக்குங்க. இதெல்லாம் பல்லு வைக்காத குட்டிங்க தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ செம்மறி ஆட்டு கிடா நல்லா சூப்பரான கிடா. ஒரு கிடா பார்த்தீங்கன்னா 11,000 விலை சொல்கிறாரு. ஸோ 16,000 சொல்லியிருக்காருங்க. வளர்ப்பு குட்டிங்க. ஸோ 2 கிடா குட்டிங்க கொண்டு வந்திருக்கேன், செம்மறி குட்டிங்க.
ஸோ இந்த குட்டிங்க ஸோ 16,000 சொல்லி 12,000 கேட்குறாங்க ஜோடி. ஸோ செம்மறி ஆட்டு கிடா குட்டிங்க, வளர்ப்பு குட்டிங்க. ஸோ விளக்கல் நாத்தத்துலேருந்து வியாபாரி கொண்டு வந்திருக்காரு. ஸோ 16,000 சொல்லி 12,000 கேட்டு ஸோ 13,000 சொல்லியிருக்காருங்க ஃபைனலாக. இது ஒரு மாதிரி இருக்குது. அது எவ்வளோ இருக்குது? 5,000 ரூபாய் யாருன்னா கொடுப்போம். ராத்திரி நியாயமா. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கொட்டை குட்டிங்க. ஸோ வெள்ளட்டு குட்டிங்க. ஸோ ரெண்டுமே சூப்பரான குட்டிங்க. ஸோ ஜோடி 14,000 சொல்லியிருக்காரு. ஸோ 7,000 சொல்லியிருக்காரு ஒரு குட்டி. ஸோ அப்படியே வியாபாரமும் முடிய போகுதுங்க. ஸோ 14 சொல்லி 12 கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ 11,000 கேட்டிருக்காங்க. ஸோ 14 சொல்லி 11,500 கேட்டிருக்காங்க. ஸோ 12,000 ஃபைனலாக சொல்லியிருக்காருங்க கேட்டவங்க. ஜோடி 12,000 கேட்டாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கொட்டாடுங்க, வெள்ளாடுங்க. ஸோ ஒரு 11 ஆடு இருக்குங்க. ஸோ ஒரு ஆடு பார்த்தீங்கன்னா 17,000 சொல்லி 15 கீழே கொடுக்க மாட்டுறாரு. ஸோ நல்லா சூப்பரான ஆடுங்க. ஸோ பல்லெல்லாம் சரிப்பல் ஆன ஆடுங்க. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் ஆடுங்க. ஸோ லென்த்தெல்லாம் நல்லா சூப்பராக இருக்குங்க. லென்த்து, ஹைட்டு, உடம்பு நல்லா சூப்பராக இருக்குது குட்டி ஆடுங்க. ஸோ ஒரு ஆடு பார்த்தீங்கன்னா 17,000 சொல்லியிருக்காரு. அனுசரித்து கொடுக்குவார், ஆனால் 15 கீழே கொடுக்க மாட்டுறாருங்க. ஸோ 2 குட்டி வாங்கியிருக்காங்க. ஸோ வளர்ப்பு குட்டிங்க, கிடா குட்டிங்க. சில செம்மறி ஆட்டு கிடா குட்டிங்க பாருங்கள், நல்லா சூப்பரான குட்டிங்க. ஒரு பல்லு வைக்காத குட்டி. ஜோடி 16,000 வாங்கியிருக்காங்க இந்த குட்டிங்க. நல்ல அற்புதமான ஒரு நாட்டு குட்டிங்க. ஸோ ஜோடி 16,000 வாங்கியிருக்காங்க. ஸோ குட்டிங்க பார்க்க நல்லா சூப்பராக இருக்குங்க. ஸோ இவங்க தாங்க வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த அக்கா தான் வாங்கியிருக்காங்க வளர்ப்புக்காக. சரி, ஸோ ஒரு கிடா குட்டி கேட்டுன்னு இருக்காங்க. ஸோ அண்ணன் தான் கொண்டு வந்திருக்காரு. ஸோ இந்த கிடா குட்டி தான் நல்லா சூப்பராக இருக்குது. 19,000 சொல்லி 18,000 ஃபைனலாக சொல்லியிருக்காரு. ஸோ குட்டி நல்லா சூப்பராக இருக்குங்க.
ஸோ அவர் தான் கேட்டுன்னு இருக்காரு. என்ன பல்லு போட்டுக்குதானேண்ணா? ஸோ இன்னும் பல்லு வைக்கல. நாங்களாம் எங்கள் வீட்லேயே நானும் புஷ் கட்டுக்காரில் ஒரு ஆள் இருக்கிறாங்க. கட்டுவான் திருப்பி கட்டுறோம், அவ்வளோதான். எங்க கட்டுறோம் அங்கேயே தாங்க அது. நாங்களும் ஸோ இந்த கிடா பாருங்கள், நல்ல சூப்பரான கிடா. ஸோ ஆட்டுக்கு பார்த்தீங்கன்னா அற்புதமான கிடாங்க. ஸோ ஒரு மொட்டை கிடா தான். ஸோ வெயிட்டும் நல்லா சூப்பராக இருக்குது. லென்த்து கூட நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வியாபாரம் முடிஞ்சு கட்டி வச்சுருக்கக்கூடிய கிடாங்க. ஸோ இங்கேயும் அப்படியே ஒரு கிடா கட்டியிருக்காங்க பாருங்கள். சின்ன சின்ன குட்டி இருக்குது பாருங்கள். ஸோ வெள்ளாட்டு குட்டிங்க. ஸோ ஜோடி நல்லா சூப்பரான குட்டிங்க. ஸோ நைனா பார்த்தீங்கன்னா புதுப்பேட்டிலேருந்து கொண்டு வந்திருக்காரு. ஸோ இந்த குட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன குட்டிங்க. ஸோ ஜோடி எவ்வளோ சொல்லியிருக்காருன்னு கேட்டு பார்ப்போம். எத்தனை நாள் குட்டிங்கன்னு கேட்போம். நானே இது எத்தனை நாள் குட்டி நைனா? இது என்ன 10 நாள் குட்டிப்பா. 10 நாள் குட்டி. ஓகே ஓகே ஓகே. பொட்டை குட்டியாக ரெண்டுமே? ஒரு கிடா குட்டி ஒரு பொட்டை. ஓகே ஓகே. ஜோடி எவ்வளோ சொல்லிக்குது நைனா? 4.5 சொன்னால் 4000 வந்தால் கொடுத்தாரு. 4000 வந்தால் கொடுத்துருங்க. ஓகே. ஸோ ஒரு பொட்டை குட்டி ஒரு கிடா குட்டிங்க. 10 நாள் குட்டி தான். நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ ஃபைனலாக 4000 சொல்லியிருக்கு. 4000 ஃபைனல் பண்ணுறாருங்க. ஒரு 4 ஆடு வாங்கியிருக்காங்க பாருங்கள். செம்மறி ஆட்டு கிடா. ஸோ 4மே கிடா தான். ஸோ நம்ம கந்தளி சைடு போதுங்க இந்த கிடாங்க. நல்லா சூப்பரான கிடாங்க. ஸோ நம்ம நைனா தான் வாங்கியிருக்காரு பாருங்கள். கந்தளி சைடு போது வளர்ப்புக்காக வாங்கிட்டு போகிறார். சூப்பராக இருக்குங்க குட்டிங்க. சின்ன வளர்ப்புக்கு தான் போகுது. பல்லு எதுவும் வைக்கல தானேண்ணா? பல்லு எதுவும் வைக்கல தானே? பல்லு வைக்கல. ஓகே. எவ்வளோக்கு முடிஞ்சு நைனா இது? எவ்வளோக்கு முடிஞ்சு? 4மே வா? வளர்ப்புக்கு தானே போகுது? ஆமாண்ணா. ஸோ 27,000க்கு முடிஞ்சிருக்கு. 4 கிடாவும் இன்னும் பல்லு வைக்கல. சூப்பராக இருக்குது பாருங்கள்.